வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். கொழுப்பு கூடினது 3 வீதமுள்ள பால், 1 பாதி தேசிக்க துவை, சாயம் போகாத துவையாக எடுக்கணும். அப்படி இல்லையாண்டா வெள்ளை துணி இருந்தாலும் எடுக்கலாம். இப்போ நான் தேசிக்காயை புழிஞ்சு வைக்க போகிறேன். இப்போ நான் இப்படி ஒரு பெரிய சட்டிக்குள்ள 2 லிட்டர் பாலை ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விடைக்க இடைக்கடை ஒரு கிளறி விடுங்கோ. ஒரு அடியில் எரிஞ்சிடும் பால். இப்படி பால் கொதிச்சு வரைக்கல்ல நாங்கள் இனி தேசிக்காய் அப்படியே விடுவோம். நீங்கள் தேசிக்காய் அப்படி விட்டு திரைஞ்சு அது காணாட்டி இன்னும் ஒரு அரைப்பாதி கூட விடலாம். சூட்டு அடுப்பில் விட்டு தான் நான் 2 தேசிக்காய் விட்டேன். நான் விட்டு தண்ணி வேற பால் வேறையாக திணஞ்சி வந்துட்டது. இதை நான் துணியில் வடித்து எடுக்க போகிறேன். நான் வடித்து எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பெரிய பாத்திரம் எடுங்கோ. அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு என்ன ஒரு வடிக்கிற சட்டி உண்டு. அதுக்கு மேலே துணி, இது சாயம் போகாத துணி நான் எடுத்திருக்கிறேன். சரி, நான் இதை வடிக்க போகிறேன். வடிச்சிட்டு இப்படி எடுத்து புளிய வேணும். இப்படி நான் துணிகளை ஊற்றிட்டு இப்படி புளிஞ்சு எடுக்க வேணும். இறக்கி புளிஞ்சு தண்ணியால் கொஞ்சம் கழுவ போகிறோம். கொஞ்சம் புளித்தன்மையாக இருக்கும். அதால் கொஞ்சம் தண்ணியால் கழுவிட்டு இறக்கி புளிஞ்சு எடுக்கும். இனி நல்ல இந்த துணிக்குள்ளேயே நல்ல சேஃபாக எடுக்க வேணும். எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு பாரத்தை வச்சு விட்டால் தண்ணி வடியும். 2 மணி நேரத்தால் எடுத்து வெட்டலாம்.
நான் இந்த உரலை வைக்கிறேன். நீங்கள் வேறு பாரம் வைக்கிறேன்னாலும் வைக்கலாம். ஒரு மணித்தியாலத்தால் நான் மேசையில் எடுத்து வச்சு அதுக்கு மேலே பலகை வச்சு அதுக்கு மேலே பாரம் வச்சு விட்டேன். நான் எல்லாமே 2 மணித்தியாலம் இப்படி தண்ணி வடிய விட்டது. இனி நான் இதை எடுத்துட்டு விரித்து பார்க்க போகிறேன். இப்போ நான் இது எடுத்து பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுண்டு. நல்ல வடிவாக வந்திருக்குது. இப்போ நான் வெட்டி காட்டுவேன். நான் இப்படி வெட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதே மாதிரி வெட்டி எடுங்கோ. நான் இது வெட்டியாக வெட்டி எடுக்க போகிறேன். பன்னீர் செய்தாச்சுது. இதில் நான் உங்களுக்கு அடுத்த முறை பன்னீர் பட்டர் மசாலா செய்து காட்டுவேன். பன்னீர் எப்படி இருக்குதுன்றதை பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.